எங்கேயா கொம்ப? வீட்டில் இல்லையா, சாவடிக்கு வெளியே போயிருப்பாரு. நீ யாரியா? உன் மருமனுக்கு ஏமே எப்பா அவன் சாவடியில் இருக்கானா? விரா சாவடிக்கு வெட்டி எப்படி? என்ன குண்டா, எங்க ஊருக்கு வந்திருக்கோம் படவளத்தோட? எங்கடா கும்ப? அவனையே நீ தேடுற? மாலை போட்டு மரியாதை பண்றதுக்கு. மாலை போட தானே நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகளை உங்க இடத்துல வந்து சந்திக்கிறதா எங்க கொம்பனுக்கு பழக்கம். அப்படியா? வருவானா? கட்டாயம் வருவேன். ஆமா ரொம்ப டேய் சந்தடி, கத்தியா இருக்குடா. இந்த வாரு இந்த கத்தியை காட்டுறது, கத்தி பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாம், என்ன தெரியும் எதுக்கு என் ஊருக்கு வந்தியே? மாலை போடுவா. அரச நாட்டுக்கு என் மருமகனை தலைவராக கொண்டு வந்தா மாலை என்ன ஆரத்தி எடுப்பேன். இல்லை இல்லைண்ணா ரொம்ப வசதியாக போச்சு. நான் அடித்தாலும் கேட்காது, நீ கத்துனாலும் கேட்காது. என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? கிட்ட வேலை தலை எடுக்கிறப்ப வால் ஆடக்கூடாது. ஆடிச்சு இந்த வாரு உன்ன மாதிரி உன் மரும மாதிரி ஆள்லாம் எனக்கு பார்க்கவும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. ஏன்னா நீ செய்கிற தொழில் அப்படி, உன் நடத்த அப்படி. உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு, என்கிட்ட காட்டாத, என் ஊர்கிட்ட காட்டாத. காட்டின இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடிக்கிறது எனக்கு பெருமை இல்லை, உனக்கு தான் அசிங்கம். இன்னொரு தடவை என் ஊர் பக்கம் வந்த எப்பா இந்த மீனி எப்படி துண்டா கிடக்கும் அதே மாதிரி அவன் குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கணும். யோ முத்தையா, தூக்கம் மூட்டையை நல்லா தூக்கம். ஏன்னா அவன் மறுமணம் இப்படி தான் மூட்டை கட்ட போறான். தூக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா தூக்கி பழகிக்கிறோம். யோ மாப்பிள பட்டாசே, ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்க? போறே அவன் மீசையை பிடுங்குவா. என்னைய பாக்குற? என்ன பாக்குற? இன்னைக்கு காலையிலோட உன் மருமகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிறாம என் மாமை வீட்டுக்குள்ளே வந்து என் மாமையாலே அடிச்சு போயிட்டான் உன் மருமகன். இனி என் மாமே சும்மா இருக்க மாட்டான். அடுத்து ராமநாதபுரத்தில் விழுக போற பெரிய கொலை உன் மருமகன் கொலை தான். இன்னி நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, அரச நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. எழுதி வச்சுக்க, உன்னையும் வெட்டுவோம், உன் குடும்பத்தையும் வெட்டுவோம். உன்னை கொல்ல விட மாட்டேன். என்ன போறோன்னா ஏன்ட்ட வர வேண்டியதானே? அதே மாமன்ட்ட போய் சொல்ற, இதுலயே மாமனை வர தூக்குவியா? உன்னையும் சரி உன் மாமனையும் சரி கழுத்து அத்துட்டுறோம் பாத்துக்க. சாப்பிடுப்பா. என்னத்தை தான் சாப்பிட்றது? உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன், ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அவன் மோசமானவன். பணத்துக்காக எதையும் செய்கிறான். பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியாக செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில்
நல்லதை தான் செய்வார், ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்றது? ஏதாவது சொன்னால் திண்டுக்கு முண்டா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாறுகளுக்கு ரோசம் வரும். முதல் இந்த மீசையை வெட்டி விடணும். என்ன பண்ணே? என்ன குழம்பு? பசி வைத்த கிள்ளுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தட்டு தாளம் போடுது? எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தர் நடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அது பிரச்சனை இல்ல? நான் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னானா? இந்த பாருங்க, எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்படித்தான். இவ்வளோ நாளாக அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக உனக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த பார்பலனே, உன்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கேன், வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கேட்காதேன்னு. அதே மாதிரி தான் என்ன அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏல அவ கேட்காம வேற யாரு கேப்பா? அவதானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரை இல்லைன்னு சொல்லணும். எங்கே போகிறோம் எங்கே வரலாம் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன அடி விழும். ஏயா, உமக்கு அடிக்க மட்டும்தான் தெரியுமா? அது தவிர எதுவுமே தெரியாதா? நீ வாட்டை வேணாலும் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறீரு. போலீஸ்காரன் பொறுக்கி போய் இங்கே வந்து மிரட்டிட்டு போகிறான். நான் இருக்க கண்டு சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கும் வந்து மிரட்டினா என்னையா பண்ணுவீரு? பெற்றவங்க மனசு துடிக்காது. இங்கே பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதுனால தான் பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா என்னையா பண்ணுவ? நானும் பெரிய மனுஷன் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் பேசுறீரு. என்ன பண்ணுவேன்? வாய் வச்சிட்டு சும்மா இருடா. இருட்டா ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்காராம்ல, என்ன செய்யறான்னு பாப்போம். பொறுக்க வேணாம், பொங்கும். யோ நீ பொங்கியா நான் பாக்குறேன். ஏடி உங்க அப்பா பொங்க சொல்லு. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா இல்ல, தப்புன்னு தெரிஞ்சாலே அடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எதுக்கு மரியாதை தெரியாத ஆள்கிட்ட பேசாம இரு. யாரு மரியாதை தெரியாதவன்? உங்க அப்பா அப்படியே மரியாதையில ஊறி வளர்ந்தவன். இல்ல பேசாதீங்க. என்ன பழனி, ஆம்பளை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லிட்டாரு கை நீட்டி அடிக்க போறீங்க. கும்பானன மாமே பொறந்து இப்படி சல்லி விட்டானே. போடா லூசு பேல, இத இப்படியாடா சொல்லுவாங்க? இப்ப பாரு, ஏழே அரச நாட்டுக்காரனை செம்ம நாட்டுக்காரன் அடிச்சு விட்டான்டோ, அடிச்சு விட்டான். ஏன் ஊர்ல எம்எல்ஏ கேக்குற நீ? விடுடா. ஏன் முடி அடிக்க வந்தா பாத்துட்டு இருப்பா? ஏன் வீட்டுல உட்கார்ந்து ஏன் வீட்டு என்ன பாக்குற நீ? நீ சொன்ன டேய் வேணாங்க. கேளுங்க. எம்எல்ஏ கேக்குற. உன்னை இந்தியா நீ அம்மா. என்னடா சொல்றத கேளு. ஏய் விடியா. ஏய் அப்பா வேணாப்பா. விடியா. விடியா. விடுடா. அவன் என்ன பண்றான்னு பாத்துறோம். ஆறு எனக்கு ஆட்டுகள் சொல்ற மாதிரி வெட்டல. விடியா. ஏய் அட பாவி இப்படி பண்ணிட்டேடா. அப்பா. ஐயோ. அடியா, என் பொண்ணு உனக்கு கொடுத்ததுக்கு நீ அடிக்கணும், நான் வாங்கணும். நல்லா அடி. ஒண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து வந்துட்டு இருப்பியா? ஒண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பனை கூட 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுனால தான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப எப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ, நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல இருக்க மாட்டோம். வாப்பா. ஒரு ஆம்பளை பையலுக்கு இப்படி ஆங்கார ஆகாது. எப்ப இப்படி ஒரு பொண்டாட்டி மாமனை கை நீட்டி அடிச்சியோ, இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். மானங்கிட்ட கஞ்சி குடிச்சாலும் நான் அவங்க கூட குடிச்சுக்கிறேன்.